Hi, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்குறது வந்து காமர்ஸ் 12th standard chapter 5 capital market. So financial market பற்றி நம்ம படிச்சிருக்கோம். Financial market is nothing but exchange of financial instrument in term of money. ஓகே, ஒரு financial instrument exchange பண்ணிவிட்டு surplus fund இருந்தாக்க நம்ம exchange பண்ணுவோம். அது வந்து we'll call it as a financial market. Financial market two categories இருக்குது. ஒன்று capital market, இன்னொன்று வந்து money market. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பையர் அண்ட் செல்லர் எங்கேஜாக இருப்பாங்க. லைக் பாண்ட்ஸு ஸ்டாக் ஏதாவது வாங்குவாங்க. பட் இட்ஸ் பிளேஸ் ஃபார் மோர் தென் 1 year. ஸோ 1 yearக்கு மேலே எனக்கு 1 yearக்குள்ளேனா மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதே 1 yearக்கு மேலே எனக்கு வேணும்னாக்கா ஸோ அது வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட், இது வந்து இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் மார்க்கெட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா இது மோர் தென் 1 year இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேபிட்டல் மார்க்கெட் என்ன, பாரோயிங் லெண்டிங் லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு. ஸோ நான் வந்து ஒரு பாண்ட் வாங்குகிறேன், ஸோ ஒரு ஷேர்ஸ் வாங்குகிறேன். இந்த ஷேர்ஸ் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே எனக்கு பெனிஃபிட்ஸ் வேணும்னாக்கா அப்போ நான் என்ன பண்ணுவேன், கேபிட்டல் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ மெயினாக எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ் வந்து கேபிட்டல் மார்க்கெட் தான் பெஸ்ட் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். பாரோவர்ஸ்க்கு லெண்டிங் மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் எப்படாச்சும் இருக்கட்டும் அவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கேபிட்டல் மார்க்கெட் என்னென்னா டிமாண்ட்ஸ் ஃபண்ட் அண்ட் தோஸ் ஹூ சப்ளை ஃபண்ட். ஸோ எனக்கு காசு தேவைன்னா நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுப்பேன். அவங்களுக்கு காசு தேவை இல்லைனாக்கா அவங்க எனக்கு காசு கொடுத்துட்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க என்ன பண்ண வாங்கிக்குவாங்க. எதுக்கு வாங்குவாங்க? ஃப்ரீயாக எதுவும் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், ரைட், இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு அருண் கே தத்தா, இவர் என்ன சொன்னால் மணி மார்க்கெட் மே பி டிஃபைன்ட் as a complex of institution, investment and practice with established link between demand for and supply of different types of capital gain. இவர் என்ன சொல்றா, it's a type of investment. ஓகே, மெயினாக இதில் என்னென்னா லிங்க் பிட்வீன் டிமாண்டும் சப்ளைக்கும். ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது. ஸோ அந்த பேஸ் மேல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஸோ மெயினாக என்னென்னாக்கா நம்ம லாங் டேர்ம் எதுக்கு போவாங்கனாக்கா டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா லாங் டேர்ம் 1 yearக்கு மேலே அவங்க அந்த ஷேர்ஸ் அவங்க டிபென்ச்சர்ஸோ ஏதோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. சப்போஸ் அந்த 1 yearக்குள்ளே அவங்க விற்றுட்டாக்கா அவங்க டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் 15%. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த லாங் டேர்ம் வந்து பெனிஃபிட்டட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் செக்யூரிட்டி மார்க்கெட். அவங்க என்னென்ன டீல் பண்ணுவாங்க, எந்த டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் அதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் மேலே இருக்குது. பார்ட்டிசிபேட் பார்த்தா யார் இருப்பாங்க, இண்டிவிஜுவல், கார்ப்பரேட் செக்டர், கவர்மெண்ட், பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் யார் இருப்பாங்க. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 24 பிளேசஸில் இருக்குது. அந்த இடத்துல அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் அசெட். கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வேணும், டெஃபினட்டாக நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் 2 categories. தே ஆர் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்னா என்னென்னாக்கா நான் ஒரு ஷேர்ஸ் வாங்க போகிறேன், இல்லை ஒரு டிபென்ச்சர் வாங்க போகிறேன், டைரெக்டாக போய் கம்பெனியில் போய் வாங்கிடுவேன். நியூ ஷேர்ஸ், ஃப்ரெஷ், FRESH, ஃப்ரெஷ் ஷேர்ஸ் நான் வாங்கணுன்ட்டு இருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் கம்பெனியில் போய் தான் வாங்க முடியும், ரைட். கம்பெனியோட வெப்சைட் வழியாக தான் நீங்கள் போய் வாங்க முடியும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ப்ரைமரி மார்க்கெட், ரைட். ப்ரைமரி மார்க்கெட் 3 waysல அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்று வந்து பப்ளிக் இஷ்யூ, டைரெக்டாக பப்ளிக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம 12th standardல நம்ம அக்கௌண்டன்சியில் படிப்போம். தட்ஸ் கால் பப்ளிக் இஷ்யூ. ரைட் இஷ்யூ, ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேபிட்டலாக ரைஸ் பண்ணும். சப்போஸ் எனக்கு 1 லட்ச ரூபாய் 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்குன்னா 2 லட்சம் ஷேர்ஸாக ஆக்கலான் இருக்கேன். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஓகே, ஸோ ஒரு ப்ரோராட்டா பேஸஸில், தட் இஸ் ப்ரீ எக்ஸாம்டிவ் பேஸஸ். சப்போஸ் உங்கள்கிட்ட 2 ஷேர் இருந்துச்சுன்னா 1 ஷேர் ஃப்ரீ, உங்கள்கிட்ட 5 ஷேர் இருந்துச்சுனாக்க 2 ஷேர் ஃப்ரீ. அது மாதிரி நான் ஆஃபர் பண்ணேன். தட்ஸ் கால்ட் ரைட் ஷேர்ஸ். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் விற்றுடுவேன். நீ விற்றுடுங்க, நீங்கள் யாருக்காச்சும் விற்றுடுங்கன்னு சொல்லுவேன். தட்ஸ் கால்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ். செகண்டரி மார்க்கெட்னா என்னது, ஆல்ரெடி சொன்னேன், இட்ஸ் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேர் யூ கேன் பை ஆர் செல் த செக்யூரிட்டி, செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஆல்ரெடி விற்றதை நீங்கள் திரும்பி வாங்குறது விற்கிறது இருக்கிறது வந்து வில் கால் இட் அஸ் செகண்டரி மார்க்கெட். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.